ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இன்னைக்கு கேழ்வரகு கூழ் தான் பார்க்க போகிறோம். ஒரு பாத்திரத்தில் ஒரு கப் அளவு கேழ்வரகு மாவு எடுத்துட்டு ஒரு கப் அளவு தண்ணி ஊற்றிட்டு அதை கட்டி இல்லாமல் நல்லா கலந்து விட்டுக்கோங்க. அதுக்கப்புறம் அடுப்பில் ஒரு கடாய் வச்சுக்கோங்க. கடாய் ஹீட் ஆனதுக்கப்புறம் 1/2 லிட்டர் அளவு தண்ணி ஊற்றிக்கோங்க. தண்ணி நல்லா கொதித்து வந்ததுக்கப்புறம் நம்ம கலந்து வச்சுருக்க மாவை அதில் சேர்த்துக்கலாம். அடுப்பை லோ ஃப்ளேமில் மாற்றிட்டு இந்த மாதிரி கட்டிப்படாமல் கிண்டிக்கோங்க. ஒரு 5 நிமிஷத்தில் இந்த மாதிரி கெட்டியாகி வெந்து வந்துடும். இந்த மாதிரி வந்ததுக்கப்புறம் ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு ஆற விட்டுக்கோங்க. அதுக்கப்புறம் ஒரு பாத்திரத்தில் நம்ம வேணுங்கிற அளவு கேழ்வரகு மாவை இதில் சேர்த்துக்கலாம். வேக வச்ச மாவை சேர்த்துட்டு அதுக்கப்புறம் மாவை இதில் வேணுங்கிற அளவு சேர்த்துக்குவோம். அதுக்கப்புறம் தயிர் அல்லது மோர் சேர்த்துக்கலாம். நான் மோர் தான் சேர்த்துருக்கேன். மோர் சேர்த்துட்டு அதையும் கட்டி இல்லாமல் நல்லா கலந்து விட்டுக்கோங்க. நல்லா கலந்துட்டு இப்போ கொஞ்சம் உப்பு, கொஞ்சம் சின்ன வெங்காயம், பச்சை மிளகா போட்டுக்கோங்க. ரெடி ஆயிடுச்சு கேழ்வரகு கூழ். இதே போல் நீங்கள்